வயலில் கொஞ்சம் நிலக்கடலை போட்டிருந்தோம். நிலக்கடலை எல்லாம் போட்டுறது ரொம்ப ஈஸி தாங்க. அதில் வந்து ஓவர் நைட் ஊற போட்டுட்டு நம்ம விதைச்சாச்சுன்னா 4-5 நாள்லேயே துளிர் வந்துடும். ஒரு 4 மாதத்துல அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடி கொஞ்சம் வளர்ந்துருந்த வள்ளி கொம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் எல்லாம் மண் வச்சு கொடுக்கணும். அதுக்கு அடியில் தான் நிறைய கடலை பிடிக்கும். அந்த கொம்பு போகிற இடத்துல எல்லாம் கடலை பிடிக்கும். ஆக்சுவலி நாங்கள் இந்த வாட்டி இந்த ஸ்டெப்பு பண்ணல. வேறு வயலில் நிறைய வேலை இருந்தாலும் இதை வந்து கவனிக்கலை. இப்போ வந்து ரொம்ப கடலை ரொம்ப குறவு. அந்த நம்ம நத்திருப்போம் இல்லை, அந்த மூட்டு பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 10-20 போல் கடலை இருந்துச்சு. வயலில் வச்சே கடலையெல்லாம் செடியிலேருந்து பிரித்து எடுத்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துட்டோம். வயலில் 2 கும்பளைங்க இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த உர வண்டி வந்ததில் வண்டி ஏறி அடிச்சுட்டு, இன்னொன்று வந்து களச்செடி வெட்டினதில் கொம்பு வெட்டு பார்த்துட்டு, ஸோ அதையும் எடுத்துகிட்டு வீட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நானும் மகளுமாக தான் கடலையெல்லாம் வந்து உடச்செடுத்தேன். அவங்களுக்கும் பார்த்தாப்ப ரொம்ப ஹாப்பி. வீட்டில் வந்ததும் கடலை நல்லா மண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, 1-2 தண்ணி எல்லாம் அலசிட்டு உப்பும் போட்டுட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு ஒரு 2 விசில் போட்டு இறக்குனேன். ஆனால் வந்து கடலை கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே உள்ள கடலை இருந்துச்சு. எல்லாம் வந்து சொக்கு மாதிரி இருக்கும், அப்படி இல்லாமல் நல்லா